அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் கதறி கதறி அழுத அமைச்சர் பொன்முடி 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கும் நிலையில் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் திமுக தலைமையகத்துக்கே பெரும் இடி விழுந்த மாதிரி பார்த்திங்கன்னா திமுகவுடைய முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடியவர் பொன்முடி அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியிருக்கிறதாக ஒரு செய்திகள் வெளியாகிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் பார்த்திங்கன்னா செம்மண் குவாரி வழக்கில் வசமாக சிக்கியிருந்தார் இல்லையா. 2007 2011 ஆண்டு காலத்தில் திமுகவுடைய அமைச்சராக இருந்துட்டு வந்தார். இந்த அமைச்சரவையில் தான் பார்த்திங்கன்னா அரசுக்கு 28 கோடி இழப்பீடு செஞ்சதாக தொடரப்பட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் பார்த்திங்கன்னா இவருடைய வழக்கில் மறுஆய்வு செய்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கணும் அப்படின்ற மாதிரி போன வருட காலத்தில் சொல்லியிருந்தாங்களே. நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு போட்டிருந்தாங்க. இந்த உத்தரவை எதிர்த்து பொன்முடி தரப்பார் பார்த்திங்கன்னா இவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இவருடைய வழக்கு பார்த்திங்கன்னா தண்டனை ஒத்தி வச்சிருந்த நிலையில் மீண்டும் அதிரடியாக ஒரு செம்மண் கோரி வழக்கில் அமலாக்கத்துறையில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு 51 சாட்சிகள் சொல்லியிருக்க நிலையில் 30 சாட்சிகள் பார்த்திங்கன்னா அரசுக்கு எதிராக சாட்சிகள் சொல்லியிருக்க நிலையில் தான் அதிரடியாக அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த நிலையில் அதிரடியாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அவருடைய மகன் அவருடைய மனைவியும் பார்த்திங்கன்னா அதிரடியாக சீக்கிரம் நிலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா திமுக சேர்ந்த அமைச்சர்கள் அனைவருமே செம்மண் குவாரி, மணல் குவாரி, அனைத்து குவாரி வழக்கிலும் அமைச்சர்கள் சீக்கிரம் நிலையில் இதில் பார்த்திங்கன்னா மூல காரணமாக இருந்தவர் பொன்முடி அவர்கள். இவர் பார்த்திங்கன்னா திமுகவுடைய ஒரு பெரிய பினாமியாக தான் வளம் இருக்கிற நிலையில் ஏற்கனவே இப்போ பார்த்திங்கன்னா ஜெகத் ரக்ஷன் அவர்களும் பெரிய பினாமியாக இருக்கக்கூடியவரை அவரும் சீக்கிரம் நிலையில் இப்போ பொன்முடி அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களை தொடர்ந்து ஜெகத் ரக்ஷன் அவர்களும் பொன்முடி அவர்களும் அதிரடியாக சிறைக்கு செல்ல போகிறதாக ஒரு செய்திகள் வெளியேறும் நிலையில் தான் அதிரடியாக நீதிமன்றமே பார்த்திங்கன்னா அவருடைய வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருக்க நிலையில் தான் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் அடுத்தடுத்த திமுகவை சேர்ந்த அமைச்சர்களும் சிக்குவார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பொன்முடி வழக்கில் அரசுக்கு அளவுக்கு அதிகமாக செம்மண் குவாரி வழக்கில் சிக்கியிருந்தாங்க. இருந்தாலும் மீண்டும் கௌதம் சிகாமணி அவருடைய மகன் அவர்களும் சிக்கியிருக்கிற நிலையில் தான் குடும்பத்தோடு கம்பி எண்ணக்கூடிய அளவிற்கு பார்த்திங்கன்னா செம்மண் குவாரி வழக்கில் சிக்கியிருக்காங்க. இருந்தாலும் திமுகவுடைய அமைச்சகம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் திமுகவுடைய தலைமையகத்துக்கு பெரிய ஒரு இடி விழுந்த மாதிரி பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பதறடித்து தமிழகத்துக்கு திரும்பி இருக்கிறதாக செய்திகள் வெளியாகிருக்கு. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.